கிட்டத்தட்ட காங்கிரஸ் அலையன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸை விஜய் கூட சேருகின்ற மாதிரி ஒரு கற்பனையாக வச்சு அப்படி எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு தான் அந்த கருத்து கணிப்பு. இன்ஃபேக்ட் அதை தான் பாரதிய ஜனதா வந்து ஒரு பக்கம் முயற்சி பண்ணுச்சு. அவர்களை விஜயோட போக வச்சு வாக்குகளை பிரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை குறைக்கணும்னு எடுத்த முயற்சி. அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது. அப்போ அதுக்கு மேலே வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா அரசியல் அனாதை ஆக்கப்படும். விஜய் ஒருவேளை பாரதிய ஜனதா விரும்புகிற மாதிரி சிபிஐ ஆஃபீஸுக்கு என்கொயரிக்கு போயிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சிபிஐ ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் தெரியும். இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு குதூகலத்தோட வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் கூட்டணியில் நின்றால் யாரோட கை தூக்கி நிற்பாரு? மோடி அவர்கள் கையை பிடிச்சி தான் நிற்கணும். மோடி அவர்களை கையை தூக்கி பிடிச்சி நிற்கும் போது உங்களுடைய கொள்கை எதிரியோடு நீங்கள் கூட்டணி சேருவீர்களா? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான பாரதிய ஜனதா எவ்வளவு அக்கிரமங்களை இந்த 5 ஆண்டுகள்ல பண்ணியிருக்கு. அப்ப அந்த கட்சியோட சேர்றதுக்கு விஜய் தயாராகிறான்னா அப்ப அது எவ்வளவு பெரிய வன்மமா இருக்க முடியும்? கொள்கைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஜோக்கர் மாதிரி அது. ஆனா என்ன பிரச்சனைனா அது எந்த சீட்டோடவும் சேராது. உனக்கு என்ன ராசா, நீ எதை வேணாலும் பேசுவ, நீ பைத்தியம். இந்த கருத்து கணிப்புகள்லாம் கருத்து திணிப்புகள்னு பல தடவை சொல்லியாச்சு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை தெளிவா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தெளிவா இருக்காங்க. விஜய் ஸ்பாய்லர் ஃபேக்டரா நான் பார்க்கல, ஸ்பாயில்டு ஃபேக்டரா பார்க்குறேன். அது டிட்டீரியேட் ஆகிட்டே வருது, எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. ஆளுமை திறன் கிடையாது. தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம்ப்பா சார். இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. கருத்து கணிப்புகளும் தற்போது வெளிவர துவங்கியிருக்காது. அந்த கருத்து கணிப்புலாம் ஓரளவு நம்ம பார்க்கும் பொழுது கூட்டணி ஆட்சி தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொங்கு சட்டசபை வந்து வரும், ஹங் அசம்பிளி வரும் அப்படிங்கிற கருத்துப்பட சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேட்ரிக்ஸுங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து நேற்று தினம் வெளியேறதை நம்ம பார்க்குறோம். அதுலேயுமே கூட என்டிஏவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. டிஎம்கே சற்று பின்னாடி தான் இருக்குது. பட் ஆனால் டிவிக்கே ஒரு ஃபேக்டராக சொல்கிறாங்க எல்லா கருத்து கணிப்புலையும். எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சிக்கான ஒரு தேவையா இந்த தேர்தலில்? அப்படி ஒரு மக்கள் விரும்புகிறாங்களா கூட்டணி ஆட்சியை? அந்த மேட்ரிக்ஸுங்கிறது தினமலர் சார்ந்த கருத்து கணிப்பு, அந்த நிறுவனத்தை ஒட்டி எடுக்கப்பட்டது தான். இன்ஃபேக்ட் அதில் கேட்கும் பொழுது நடுவில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து விஜய் அவர்களோடு காங்கிரஸ் சேர்ந்தால் எப்படி இருக்கும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புன்னு வளரியிருப்பாங்க. அது நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து ஒரு குழப்ப மனநிலையில் எடுத்தது. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட காங்கிரஸ் அலையன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸை விஜய் கூட சேருகின்ற மாதிரி ஒரு கற்பனையாக வச்சு அப்படி எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு தான் அந்த கருத்து கணிப்பு. இன்ஃபேக்ட் அதை தான் பாரதிய ஜனதா வந்து ஒரு பக்கம் முயற்சி பண்ணுச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களாகட்டும் அல்லது அதிமுகவாகட்டும் விரும்பினது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து, அது இல்லாமல் இன்னும் 1-2 கட்சிகளையும் பிரித்து அவர்களை விஜயோட போக வச்சு வாக்குகளை பிரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை குறைக்கணும்னு எடுத்த முயற்சி. அதற்கான ஒரு ரிசல்ட் மாதிரி தான் அது இருந்திருக்கு. அப்படி எதுவுமே நடக்காத பொழுது மீண்டும் அந்த 7-8% மேலே இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக வருகின்ற நிலையில் உறுதியாக சொல்கிறேன், இந்த முறை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் ஆதரவை அளிப்பார்கள். பாரதிய ஜனதாவை இனிமே எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி சிந்திக்கிறதுக்கான அனுமதி மக்கள் வழங்க மாட்டார்கள். இதுதான் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அடியா இருக்க போகுது. தமிழர்கள் அத்தனையும் ஒன்றிணைந்து அவ்வளவு பேருமே சொல்கிறேன், நான் பெரும் ஆதரவை மீண்டும் பதிவு பண்ணுறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்குவார்கள். வழங்குவதற்கான காரணங்கள் இந்த ஓராண்டுகளில் நம்மளோட தலைவர் அவர்கள் நிறைய விளக்கங்கள், காரணங்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது மக்கள் தெளிவாக கொண்டு போய் கடைமட்ட அளவு வரைக்கும் கட்சிக்காரங்க சேர்த்துருக்காங்க. மக்களும் தெளிவாக இருக்காங்க. அப்போ எந்த ரூபத்திலையுமே வந்து அது கூட்டணியாகவும் சரி
இன்ஃபேக்ட் பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் அது உருவாயிருக்கு. தேமுதிகவும் அவங்க பக்கத்தில் இருந்த மற்ற சிறு கட்சிகள் எஸ்டிபிஐ, தனியரசன் போன்றவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவு நிலையை எடுத்துட்டாங்க. அப்போ உடஞ்சு போனது யாருன்னா அதிமுக தான், அவங்க கூட்டணி தான். பலமானது யாருன்னா திமுக தான். அப்போ கூடுதல் பலத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதுங்கிறது தான் உண்மையாக தெரியுது. பாரதிய ஜனதா பாருங்க, வருகின்ற தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது. அப்ப அதுக்கு மேல வரக்கூடிய எந்த தேர்தலா இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா அரசியல் அனாதை ஆக்கப்படும். நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப என்ன நரேஷன், நார்மலா நான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். இரண்டு நல்ல நண்பர்கள் சேருகின்ற பொழுது எந்த மாதிரியான எனர்ஜி ரேடியேட் ஆகும் அப்படின்னா அது மல்டிப்ளையிங் ஃபேக்டராக இருக்கும். ரெண்டு நல்லவர்கள் சேருகின்ற பொழுது யூ கேன் மல்டிப்ளை தட் பை 1.25 1.5 ஒரு ஃபேக்டரில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ஒரு நல்ல சிந்தனைக்கான. அதே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரோட சேருகின்ற பொழுது அந்த நெகட்டிவ் ஃபேக்டர் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எங்கே ஆகும்னா 1ஆல் மல்டிப்ளை ஆகாது, 0.5ஆல் மல்டிப்ளை ஆகும் அல்லது 0.75ஆல் மல்டிப்ளை ஆகும். அந்த நல்லதோட எனர்ஜி குறையும். நீங்க கூட்டணி பார்க்கும் பொழுதும் யார் யாரோடு சேருகின்றார் என்று வச்சு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ணி பார்க்கணும். நீங்க ஆட் பண்ணி இவங்க வாக்கு சதவீதம் வந்து இந்த பர்சன்டேஜ், இவங்க வாக்கு சதவீதம் இந்த பர்சன்டேஜ் சொல்லி அதை கூட்டி பார்க்க கூடாது. கூட்டி பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா தனியா நிற்கும் போது அவர்களை மக்கள் ஆதரவு அளிப்பாங்க. கூட்டு சேருகின்ற பொழுது பல பேர் இல்ல இது சரியா இருக்காது அப்படின்னு ஒதுக்குவதற்கான காரணிகள் நிறைய இருக்கும். அப்ப பிஜேபி வாங்கின கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 11.4 அப்படியே ரீடைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 11.4க்கான காரணங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதிமுகவினுடைய சரிவு, அதிமுக பலவீனமானது, அதெல்லாம் காட்டுச்சு. அவர்கள் கூட இருந்த கூட்டணிகள், பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி ஆகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சிச்சு. அது எடுபடாது, நடக்காது. இந்த முறை எழுதி வச்சுங்க, அதிமுகக்கான சரிவு பாரதிய ஜனதாவால தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் ரிசல்ட் காட்டும். அடுத்து முக்கியமான ஃபேக்டர், நீங்க விஜய் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி அல்லது தினமலரெல்லாம் விரும்புகிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக பாரதிய ஜனதா விரும்புகிற மாதிரி சிபிஐ ஆஃபீஸுக்கு என்கொயரிக்கு போயிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சிபிஐ ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் தெரியுது. இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு குதூகலத்தோடு வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுக்குலேருந்து நீங்கள் ஒரு விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் வந்து வந்த விதம் வந்து இதே மாதிரி நீங்கள் கரூரில் வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லையே. இப்படி கார் மேலே ஏறி வந்தீங்க இல்லையா, அது மாதிரி வந்திருந்தா இது மாதிரியான டெத்து நடந்திருக்கால, பார்த்துட்டு அவன் கிளம்பி போயிருப்பான்ல. இப்போ நீங்கள் மறைச்சு இருந்து வந்தது தானே இதுக்கான பிரச்சனையாகவே ஆச்சு. ஒருவேளை கூட்டணி உறுதி செய்கின்ற நிலையில் அவர் எதிர்பார்த்தது 85ன்னு செவி வழி செய்திகள் இருந்தது. அப்படி ஒருவேளை 85 அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பிடிவாதமாக இருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்குது. ப்ளஸ் டிசிஎம் எல்லாம் பேசினதா சொன்னாங்க. பவன் கல்யாண் ஃபார்முலான்னு சொல்லி எல்லாம் பேசினதா நிறைய ஊடக செய்திகள் இருந்துச்சு. அப்படி இருந்தால் அவங்களுக்கு 85 கொடுத்த பிறகு பிஜேபி ஒரு 40லையாவது நிற்கும், 125 அவுட்டு. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20வது கொடுத்தாகணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 15வது அவர் கேட்பார், கம்முன்னு இருக்க மாட்டார். தினகரனுக்கு என்ன கொடுப்பீங்க? அப்போ இதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன மிஞ்சும் பாரு, அதிமுகவுக்கு இருக்கிறது 234, அங்கே 85 + 20 இந்த 40, 125 அவுட்டு. அப்போ என்ன 200 கீழே 120 கீழே அதிமுக நிற்கிற நிலைமை வரும். அப்போ இந்த கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் அதிகம் ஆகுது. ஆனால் அதுவே வந்து தாவேக்கா கூட அஃபிஷியலாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, நீங்கள் தான் ஊடகங்கள் தான் நீங்கள் அப்படி போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இபிஎஸ் நேற்று கலந்து கொண்ட ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சொல்கிறாரு. நாங்கள் அப்படி எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பேசல, பேசுனது அவங்களுக்காக என்டிஏல இருந்து அமித்ஷா அவர்கள் தரப்புல இருந்து தான் பேசினாங்க. அப்படி எப்படி சார் 85 எப்படி சார் கொடுக்க முடியும்? பிரதான எதிர்க்கட்சி அவர் 50 சீட்டே கொடுத்தா கூட, பாஜகவுக்கு திரும்ப ஒரு 40 கொடுத்தா 90 அவுட்டு. அன்புமணி ராமதாசனுக்கு திரும்ப தினகரனுக்கு 2015 ஒரு 30, 110 அவுட்டு.
234 110 அவுட்டுனா அதிமுக வெறும் 124 நின்னுச்சுன்னா எத்தனை சீட் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல உங்களோட அப்படி ஆசைகள் மீறி நடந்ததுன்னா உங்க ஆசைகள் நல்ல தெளிவா சொல்றீங்க சார். இப்ப 2011 திமுக கிட்டத்தட்ட 119 இடங்கள்ல தான் போட்டியிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருபோதும் அஇஅதிமுக அன்றைய அரசியல் சூழல் கிடையாது. அன்றைய அரசியல் சூழல் கூட்டணிகள் வேற. அங்க கூட்டணி என்னன்னா பலமா எத்தனை பேர் கூட்டணியில் இருந்தாங்க, எல்லாரும் அவங்களோட இருந்தாங்க. அதனால பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. இன்னைக்கு விஜய்க்கு மட்டுமே நீங்க இவ்வளவு பெரிய கூட்டணியில நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா, 50 சீட்டுகள் 60 சீட்டுகள்லாம் கொடுக்க வேண்டிய வந்துச்சுன்னா, அது அதிமுக மிகப்பெரிய பலவீனத்தை சந்திக்கும். அதுதான் அதனாலதான் சாத்தியம் இல்லைங்கிறதும் ஒரு பக்கம் வருது. அப்படி ஒருவேளை விஜய் கூட்டணியில் நின்றால் யாரோட கை தூக்கி நிற்பாரு? மோடி அவர்கள் கையை பிடிச்சுதான் நிக்கணும். மோடி அவர்களை கையை தூக்கி பிடிச்சு நிற்கும் போது உங்களுடைய கொள்கை எதிரியோடு நீங்கள் கூட்டணி சேருவீர்களா? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான பாரதிய ஜனதா எவ்வளவு அக்கிரமங்களை இந்த 5 ஆண்டுகள்ல பண்ணியிருக்கு. அப்ப அந்த கட்சியோட சேர்றதுக்கு விஜய் தயாராகிறான்னா அப்ப அது எவ்வளவு பெரிய வன்மமா இருக்க முடியும்? இல்ல அது வதந்தி ஊடகங்கள் பரப்பிட்டு ஒருவேளை நின்னால் அப்படின்னு சொல்லி நின்றால் நிக்குது நான் சொல்லல. அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு அடி வாங்காதா? பெரும்பாலும் இன்னைக்கு அவர் நம்பி இருக்கிறது ஒரு பக்கம் அவருடைய இடம் கொடுக்க வேண்டாம், தாவேக்கா ஒருபோதும் நிக்காது, அது கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திருச்சு. தனியா நின்னுச்சுன்னா 234 கேண்டிடேட் போடுறதுக்கு மேல ஆள் வச்சிருக்கீங்களா? இல்லன்றீங்களா நீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி போடுது சார் 234 கேண்டிடேட் போடலாம். திரும்ப எலெக்ஷன் நிக்கணும்னா நான் சொல்றேன் அகைன் என்ன ஃபார்முலாக்கு அது போகும்னா நாம் தமிழர் ஃபார்முலால நிற்கும். என்ன வித்தியாசம் இருக்கும்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் சேர்த்தி போகும். ஒவ்வொரு தேர்தல் காலத்திலயும் நிற்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து நீங்க ஒரு இலக்காரமா நாம் தமிழர் போல அப்படி வரும்ன்றீங்க. எல்லா தேர்தல் காலத்திலயும் நிக்கிறாங்க நாம் தமிழர், தனித்து போட்டின்றாங்க. தங்களோட தனித்துவத்தை அவங்க யாருடைய சார்ந்து இல்லாம அவங்க அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. களத்துல நிக்கிறது முக்கியம் இல்லை, தேர்தல் வெற்றியை பெறணும். அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச பிறகு தொடர்ந்து தேர்தல்கள் சந்திச்சுக்கிட்டே வந்தாங்க. குறிப்பிட்டு ஸ்பெசிஃபைடு ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணி உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 1967 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 18 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. ஒரே ஆண்டுலாம் அவங்க வரல. அப்படி ரெண்டாவது ஒரே கொள்கையை முன்னெடுத்தாங்க. ஏன் திமுக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய நோக்கங்கள் என்ன நம்ம மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம அடையாளங்களை எப்படி காப்பாற்ற வேண்டியது இருக்கு, நம்மளுடைய நாடு தனி நாடாக ஏன் இருக்கணும்னு நாங்கள் சொல்றோம், அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நோக்கங்கள் தெளிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. அப்ப அது தொடர்ந்து அதையே பேசி பேசி ஒரே விஷயத்த ஒரே கொள்கையை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சிச்சு. அவர்கள் தான் அங்க தலைவர்கள், சாமானியர்கள் தான் அங்க தலைவர்கள். அண்ணா தலைவராகிறாரு, பெரியார் அவர்கள் கொள்கை ரீதியா அவங்களுக்கு பெரிய ஏற்பு உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தி தராரு. சிந்தனை களத்துல இருந்து சிந்தனை கருவாக இருந்து அவர் வேலை பார்க்கிறாரு. ஏன் இதெல்லாம் அப்படிங்கறத நியாயப்படுத்துறாரு. சுயமரியாதைன்னா என்ன, தமிழர்களுடைய அடையாளங்கள் என்ன, ஏன் இப்படி பெண்களை போக பொருளா பார்க்க கூடாது, பெண் உரிமைனா என்ன, இந்த மாதிரியான சிந்திக்க வைக்கக்கூடிய வேலைகளை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் தேர்தலை சந்திக்கணும்னு அண்ணா முடிவு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான், அப்படிப்பட்ட சாமானியர்கள் தான் தலைவர்கள் ஆயிருக்காங்க. அப்ப சாமானியனான குரலா தான் திமுக உருவாகுது. இல்லை சார், இப்போ 4 கட்சிகளையும் அவர் எதிர்க்கிறாரு. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக. காங்கிரஸ் பாஜகவோட தொங்கு சதைகள் தான் இது திராவிட கட்சிகள் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் எல்லாம் பெரியார் அப்படின்னு சொல்றீங்க, அதிமுகவும் அதே தான் சொல்லுது. ஈவன் இப்போ நேற்று தமிழக வெற்றி கழகமும் பெரியார் தான் கொண்டாடுது. அவர் என்ன சொல்றாரு, பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லி களத்தை அவர் இது பண்றாரு. யாரு சொல்றாரு? திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர். பைத்தியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. கடுமையான வார்த்தைகள். ஆமா, அப்படிதான் சொல்ல முடியும். உனக்கு என்ன ராசா, நீ எதை வேணாலும் பேச, நீ பைத்தியம், அந்த ரேஞ்ச் தான். பெரியார் ஒருத்தர் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ் மண்ணுல அது ஏற்புடையதல்ல. பெரியாருங்கிற ஒரு மனிதர் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம் இனத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது, சுயமரியாதை தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னும் சரியா சொல்லணும்னா தேசிய நீரோட்டத்தில் கலந்த குஜராத்திகள் மாதிரியும் பல்வேறு மாநிலங்களில் இருக்க பூர்வ குடிகள் அடையாளங்களை எழுந்து வாழுகின்ற மாதிரி சூழலுக்கு போயிருந்துன்னு சொல்லி சொன்னா
இந்த தமிழருங்கிற இனமே ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்காது, இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிருக்காது. வாக்குக்கு காசு கொடுக்காமல் என்னை திராவிட கட்சிகள் எதிர்கொள்ளட்டும், ஜெயிச்சு காட்டட்டும் என்னோட கேண்டிடேட்டை அப்படின்னு சொல்றாருல. அதான் சுருக்கமாக சொல்லிட்டேனே, அது அப்படியே பேசிக்கிட்டே கிடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர் டிசைனே அப்படிதான். அவர் பேசாத சப்ஜெக்ட் இல்லைங்க. நீங்க பெரியாருடைய ஆதரவு நிலை ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தாரு? கடைசி எங்க வந்து இருக்காரு? பெரியாரை பிராமண கடப்பாரை கொண்டு உடைப்பேன் அப்படி கொண்டு போறாரு. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு ஆதரவு நிலை எடுப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு பேசுவாரு, திடீர்னு அதிமுக எம்ஜிஆருக்கு பேசுவாரு, திடீர்னு ஜெயலலிதாவுக்கு பேசுவாரு, திடீர்னு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஐயாவை பேசுவாங்க, திடீர்னு எங்களுடைய தலைவர் அவர்களை சூப்பர்னு சொல்லுவாரு. அவர் பேசி வைக்காத சப்ஜெக்டே இருக்காது பாஸ். எல்லா மசாலாவும் இருக்கும் அவர்கிட்ட. கொள்கைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஜோக்கர் மாதிரி அது. ஆனா என்ன பிரச்சனைனா அது எந்த சீட்டோடவும் சேராது. அப்படிதான் சொல்ல முடியும். பேசாத சப்ஜெக்ட் இருக்கா? நான் கேட்கிறேன், உலக அரசியல் இருந்து கேட்கிறேன். நீங்க ஈழத்தமிழர் ஆதரவு நிலையிலிருந்து சொல்றேன், அவர் விட்ட கதையெல்லாம் நான் கொஞ்சம் நெஞ்ச கதையா. ஆமக்கரியிலிருந்து அண்ணா வந்து கவனிச்சுக்கிட்டாரு, AK-47 துப்பாக்கியை கொடுத்தாரு. அதுலயே அவர் எப்படிப்பட்ட ஒரு பொய்யருங்கிறது தெரியுது இல்ல. பாவம், அது ஒரு சாரார் மக்கள் வந்து அந்த வீரமா, அதாவது கோபமா அவர் பேசுறத கண்டு இளைஞர்கள் தொடர்ந்து அந்த 15 வயதுலேருந்து ஒரு 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் முதல் கட்டமாக ஏமாறுவார்கள். அப்புறம் ஒரு 22 வயசு 25 வயசு ஆனவொடனே அண்ணன் ஒரு 7 தலைப்புக்கு மாறி இருப்பார், 7 கொள்கைக்கு மாற்றி இருப்பார். என்னடா இருந்தாலும் அன்னைக்கு இப்படி சொன்னான், இன்னைக்கு இப்படி சொல்கிறான், இன்னைக்கு இப்படி சொல்கிறான், நாளைக்கு என்ன சொல்லுவானோ தெரியலையே, இது என்ன மாறிக்கிட்டே இருக்கே, இது சரியா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு 25 வயசுக்கு மேலே ஆகி கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி வந்துச்சுன்னா இது சரி வராது, விட்டு போயிடுவோம். ஒரு கருத்தியலால கொள்கைகளால வந்து தங்களுடைய தொண்டர்களை வார்த்தெடுத்து என்ன கருத்தியல் என்ன வாழ்வியல், தமிழ் தேசியங்கிற ஒரு உயரிய கருத்தியலை வந்து அவர் 8.2% தமிழ் தேசியம்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல வந்து RSS ஆதரவு நிலை எடுக்கிறது தான். நீங்க தமிழ் மண்ணுங்கிறது எவ்வளவு இருக்க முடியும்? தமிழர்கள் எந்த நிலப்பரப்புக்குள்ள வாழ்ந்தார்களோ அது திராவிட நிலப்பரப்புன்னு நம்ம வச்சிருக்கோம். அப்ப அந்த திராவிடம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆளு பேசுறாருன்னு சொல்லி சொன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடம்னு எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய நூல்களில் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, பிராமணர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய சமஸ்கிருத நூல்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுல திராவிடன்னு சொல்லி தானே, திராவிட நிலப்பரப்புன்னு தானே எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அவனே நம்மளை அப்படிதானே பிரிக்கிறான், அவன் தான் இன்னைக்கு இல்லைங்கிறான். சமஸ்கிருத நூல்கள்ல நீங்க வந்து திராவிடம்னு சொல்லப்பட்ட இடம் தானே அது. உலக வரலாறுல டிராவலர் வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து வர்த்தகத்துக்காக வந்தவர்களும் திராவிட தான் சொல்றான். அப்ப அது இல்லாத ஒண்ணு இல்லை, மற்றவங்க தான் நம்மள பேரை சொல்ல முடியும், நம்மளே நம்மளை சொல்லிக்க முடியாது. நாம தமிழர்கள் நம்ம இங்க இருக்கிறவங்க சொல்லிக்குவோம். நீங்க யுனைடெட் கிங்டம்னு சொல்றோம், அது கிட்டத்தட்ட 4-5 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தானே. அங்கேயே 3-4 மொழிகள் இருக்கே. இன்னைக்கு அது இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜா நம்ம வந்து சொல்றோம், பட் அவங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்குல்ல. அப்ப யுனைடெட் கிங்டமா தானே அதில் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த 4 தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் சகோதரத்துவ மொழிகளாக தான் இருந்திருக்கு. இது தனி ரூட்டு. இதற்கான வேர் சொல்கள் தமிழ்ல இருந்து தான், தமிழில் இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதான் இதோட நிகழ்வு இருக்கு. இதை வந்து பிரித்து பேசுறதுக்கான ஒரு சூழலை தேசிய நீரோட்டத்தோட கலந்துடணும். தேசிய நீரோட்டத்தை கலப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் கேரளாக்காரங்களும் சேர்ந்துடக்கூடாது, இவங்களை பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும், இவங்களுக்குள்ள சண்டை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். இவங்க நாளைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். இவங்க ஒருவேளை தனி நாடுக்கு இது கேட்டுட்டா என்ன ஆகுறது ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத இதை பிரிக்கணுங்கிறதோட நோக்கம் தான் இந்த தேசியம் பேசி தமிழர்களை வந்து மற்ற திராவிடத்தினுடைய சகோதரர்களோடு இணையாமல் பார்த்து கொள்வதற்கு தான் இவர் கைக்கூலியா வேலை பார்க்குறாரு. தெலுங்கர்னு பேச இவர் என்ன யாரு பொண்ணு கட்டியிருக்காரு? காளிமுத்து அவர்களுடைய மகள். அவங்க தெலுங்கு பேசுறவங்க தானே. அப்ப என்ன நியாயம் இதெல்லாம்? அதனால அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், அது முழு பைத்தியம் சார், விட்டுருங்க, அரை பைத்தியம் கூட கிடையாது. அதனால அது முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுங்கிறது உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். ஆரோக்கியமான அரசியல் பேசணும்னா அதிமுக ஏன் அப்படி சீர்லிருக்கு? அதிமுக என்ன எப்படி பெட்டரா இருக்கலாம்? திமுகவை அகற்றுவோம்னு சொல்லுது. இவ்வளவு சூப்பரான ஒரு ஆட்சி கொடுத்துருக்கின்ற பொழுது இதை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இதை விட பெட்டர் ஆட்சி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பழனிசாமி ஐயா பேசினார்னா ஒருவேளை அது பாசிட்டிவான அரசியலாக இருந்திருக்கும். நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத யார் விரும்பலன்னு சொல்லி சொன்னா பாரதிய ஜனதா விரும்பல.
அப்ப அது திமுகவை அகற்றணும், வேண்டாம், இவங்க தமிழ்நாடுடைய ஃபார்முலா வந்து மீதி ஸ்டேட் எல்லாமே கேட்குது, இது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, ஐடியாலஜிக்கலா பிரச்சனை இருக்கு, எல்லா ஸ்டேட்டையும் இதை பார்த்து விழிச்சுக்குது, அப்ப திமுகங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது பாரதிய ஜனதாக்கு அர்த்தம் இருக்குது. அதிமுகவும் அதையே வந்து சொல்லுதுன்னு சொன்னா அப்ப பாரதிய ஜனதாவினுடைய கைகூலியானதா தான் அர்த்தம். எனக்கு இறுதியான ஒரே கேள்வி, இப்போ கருத்து கணிப்புகள் எல்லாம் ஓவரால் தொங்கு சட்டசபைன்னு சொல்லுது, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ இது விஜயே ஒரு ஃபேக்டரா, ஸ்பாயிலர் ஃபேக்டரா இதை வந்து குறிப்பிடுறதை நம்மளால பார்க்க முடியுது. திமுக ஒரு கருத்துல 90 சீட்டு வரை தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கருத்து கணிப்புல 114 110 அந்த மாதிரி தான் சம்திங் வரும் அப்படின்னு சொல்லுது. பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்க உறுதியா இருக்கீங்களா? நமக்கு வந்து மீண்டும் மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்து தெளிவாக மீண்டும் நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையோட நாங்கள் அரியணையில் ஏறுவோம் அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஆனா கருத்து கணிப்புல உங்களுக்கு நேர்மாறா இருக்கு. கருத்து கணிப்புகள் தான் முடிவு பண்ணுதுன்னா தேர்தல் நடத்த வேண்டியதில்லை. இந்த கருத்து கணிப்புகள்லாம் கருத்து திணிப்புகள்னு பல தடவை சொல்லியாச்சு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை தெளிவா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தெளிவா இருக்காங்க. விஜய் ஸ்பாயிலர் ஃபேக்டரா நான் பார்க்கல, ஸ்பாயில்டு ஃபேக்டரா பார்க்குறேன். அது டிட்டீரியேட் ஆகிட்டே வருது, எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. ஆளுமை திறன் கிடையாது, அங்க இருக்கக்கூடியவர்கள் தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு இளைஞர் பட்டாளத்தை கட்டமைத்து ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு கொள்கை ரீதியாக உருவாக்குகின்ற திறன் படைத்தவர்கள் அங்க யாரும் இல்லை. அப்ப அது ஒரு ஸ்பாயில்டு ஃபேக்டரு. கெட்டுப்போன முட்டையை சாப்பிட முடியாது, ஆனா முட்டை இருக்கலாம், அது தேர்தலில் தெரியத்தானே போகுது. அந்த தலைவர் சரியா இல்ல, எந்த குவாலிஃபிகேஷனாவது இருக்கா நான் கேட்குறேன். ஒரு லீடர்ஷிப்புக்கான ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க சொல்லுங்க. ஒரு குடும்ப தலைவரா சக்சஸா, ஒரு சமூக நீதி தலைவரா எல்லா சமூகத்தையும் அரவணைக்கிறவரா இருக்கிறாரா, நீங்க இனத்தினுடைய தலைவரா பங்களிக்கிறாரா? எதுவுமே இல்லையேங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அல்லது ஒரு சீர்திருத்த கருத்து, இதனால் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு பட்டியலிட்டு இந்த கொள்கை சித்தாந்தங்களில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இப்படி தப்பா நடக்குது, இதெல்லாம் மாத்தி அமைக்க போறோம் அப்படின்னு ஒரு கனவை சொல்றாரா? மினிமம் நீங்க ஒரு லீடருக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப எங்க சிஎம் சொல்லணும்னா திராவிட மாடல் 2.0 அப்படின்னா என்ன ஒரு ஃபோக்கஸ் சொல்றாருன்னா, வளர்ந்த தமிழ்நாட வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகின்ற நிலை வரும்னு சொல்லி ஒரு கனவு சொல்றாரு. அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் அறிவிக்கிறாரு. இந்த 5 ஆண்டுகளில் எப்படி இழந்த உரிமைகளை மீட்டெடுத்திருக்கோம்னு ப்ரூஃப் பண்ணி காட்டிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுது. பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அவர்களுடைய அரசு இயந்திரம் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடு முதன்மை மாநிலமா காட்டுது. மிகப்பெரிய முரணாத்தான் இருந்துகிட்டு இருக்கு. ப்ரூஃப் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல இந்த புள்ள 90 மார்க் வாங்கியிருக்கு, 92 மார்க் வாங்கியிருக்கு, 95 மார்க் வாங்கியிருக்கு. நீங்க 500க்கு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 480 490 வாங்கின புள்ள ஏது? அப்ப இது சொல்றதை நம்புவாங்களா? எதுலையுமே மார்க்கே வாங்காத, எல்லாத்துலயும் ஃபெயில் ஆன புள்ள, ஸ்கூலுக்கே ஒழுங்கா வராத புள்ள, வீட்டை விட்டு முதல்ல வெளியே வரணும், சாமானியர்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். எந்த மார்க்குமே வாங்காத ஒருத்த வந்து நான் இந்த ஸ்கூலை வழி நடத்த போறேன், நான் நல்லது செய்ய போறேன், 10 மார்க் 15 மார்க் கூட வாங்காத பிள்ளையெல்லாம் 2 பரீட்சைக்கு வரவே இல்லை, அதுக்கு எப்படி மார்க் வரும்? அது என்ன வந்து நல்லது செய்ய போகுது? அதை கம்பேரே பண்றது அவசியமே அர்த்தமே இல்லை என்ன கேட்டா. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா சொல்றேன், இந்த தேர்தல் வரலாறுல பாரதிய ஜனதா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விரட்டி அடிக்கப்படுகின்ற தேர்தலாக இருக்கும். இனி வருங்காலத்துல முதல்ல சொன்னதை தான் பதிவு பண்றேன், பாரதிய ஜனதாவோடு யாராவது கூட்டணி சேரணுங்கிற எண்ணமே வராது. தனியார் என்ன கூட தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிச்சிருவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கூட நின்னோம்னா மக்கள் சுழிச்சு விட்டுருவாங்க. இன ரீதியாக நான் சொல்லுகிறேன், நாம் பூர்வகுடிகள், அவர்கள் வந்தேரிகள், அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் புரியாது. நம்ம மொழி பற்றி என்ன காரணத்துக்காக இருக்கிறது, நம்முடைய இனம் எப்படிப்பட்ட இனம், சுயமரியாதை கொண்டிருக்கக்கூடிய இனம்,
பெண்களை முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சீரிய இனம், பண்பாடு நாகரிகத்தில் உலகத்திற்கு பெரும் பாடமாக வாழ்கின்ற ஒரு இனம். இதெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு புரியாது. இந்த பாடத்தை இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாக்கு தமிழ்நாட்டு மக்கள் புகுத்துவார்கள். அதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், 200 சீட்டுக்கு மேல உறுதியா ஜெயிக்கத்தான் போறோம். எந்த சூழல் இருந்தாலும் சரி, அவங்க கூட்டணியில விஜயை வச்சுக்கிட்டு நின்னாலும் சரி, விஜயை வச்சுக்காம நின்னாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நாங்க எங்க பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஓட்டு கேட்க போறோம், எதிர்கால திட்டங்களை சொல்லி கேட்க போறோம். மக்கள் உறுதியா வாக்களிக்க போறாங்க. தமிழ்நாட்டுக்கு அரணா மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடர்வார். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயணிங்க. ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.